வணக்கம் மகளே. நம்ம வந்து சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவர் அவங்களோட வேலை எப்படி இருக்கும், அதோட முதல் பயண அனுபவம், அதுக்கப்புறம் முதல் நாள் வந்து வேலை அனுபவத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். அடுத்து இப்போ நம்ம இதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வந்து ஹவுஸ் டிரைவர் வந்து எப்படி வேலை, டிரைவர் வேலைக்கு வந்தால் டிரைவர் வேலை மட்டும்தானா, இல்லை வேறு எதுவும் வேலை இருக்கா? இப்போ ஒரு இப்போ ஒரு கம்பெனி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா டிரைவர் வேலை மட்டும்தான். ஆனால் இங்கே ஹவுஸ் டிரைவருக்கு வந்துட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. வீட்டில் உள்ள வேலைகள் அதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம். நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ நம்ம டிரைவர் வேலைக்கு வந்து இங்கே சவுதி அரேபியாவில் இறங்குறோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வண்டி மட்டும்தான் ஓட்டணும். இப்போ ரூமில் இருப்போம், ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் இறக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு திருப்பி வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் விடணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதான் இந்த இந்த வேலை தான் நமக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து வருவோம். மற்ற வேலைகள் வந்து இப்போ வந்து வீட்டு வேலைகள், வீட்டுக்குள்ளே உள்ள வேலைகள் வந்து தண்ணி அடிக்கணும், வீட்டை கழுவணும், வீடு பெருக்கணும், உள்ள சோபா இதுகள்லாம் துடைக்கணும், கதவுகள் துடைக்கணும். இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்ம இதெல்லாம் இருக்காது நம்ம மைண்ட் செட்டில். நம்ம டிரைவர் வேலைக்கு போகிறோம், நம்ம டிரைவராக தான் இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இது அப்படி இருக்காது. இங்கே அந்த டிரைவர் வேலைக்கு மட்டும்தான், டிரைவர் வண்டி ஓட்டுற வேலை மட்டும்தான் அப்படின்றது வந்து கரெக்டாக 100ல் ஒரு 10 வீடு இல்லை ஒரு 5 வீடு மட்டும்தான் டிரைவர் வேலை தொழில். டிரைவர் வண்டி ஓட்டுற வேலை மட்டும் இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் நிறையா வீடுகளில் வந்து வீட்டு வேலைகளும் சேர்ந்து தான் இருக்கும். இது முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என்னோடய ஒரு கணிப்புப்படி இப்போது அந்த காலத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து வந்து டிரைவருக்கு விசா எடுத்திருப்பாங்கல்ல அப்போவே. அங்கே ஊர்லேருந்து நம்ம இங்கே டிரைவர் வேலைக்கு வந்திருப்பாங்க சவுதிக்கு. அப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு நல்ல நமக்கு கரெக்டாக நம்ம ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா, ஒரு முதலாளி இருக்காருன்னா முதலாளிக்கு தகுந்த மாதிரி விசுவாசமாக இது வந்து நம்ம வீடு, நம்மளோட இடம், இல்லை நம்மளை மாதிரி தான் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம டிரைவர் வந்து வீட்டை கழுவுறது, இல்லை வீட்டை கூட்டுறது, இப்படி எல்லா வேலைகளும் வந்து வந்து ஒரு இதாக பார்த்துருப்பாப்புல. நல்லா கழுவ, இல்லை வெளியில் வந்து செடிகள் மரங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து வெட்டி அதை வந்து டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து ஒரு ஈடுபாட்டோடு இருந்திருப்பாப்புல. அந்த மக்களும் வந்து சவுதி மக்களும் வந்து அவர் நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்து வச்சுருந்து அவருக்கு தேவையானது சம்பளம் போக எக்ஸ்ட்ரா ஏதாவது காசு கொடுத்து இல்லை சாப்பாடு கொடுத்து தேவையானதை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிற சவுதிய மக்களும் இருந்திருப்பாங்க அப்போ. அப்படி இருக்கும்போது அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது ஒவ்வொரு டிரைவரும் வந்து ஒரு டிரைவர் இப்படி பண்ணோன்னே அதை வந்து மற்ற அரபிக்காரங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என் டிரைவர் எல்லா வேலையும் பார்க்குறான்ப்பா. உள்ளே வந்து கழுவ சொன்னால் வீடு கழுவுறான், செடி கூட்ட சொன்னால் கூட்டுறான், துடைக்க சொன்னால் துடைக்கிறான், எல்லா வேலையும் பார்க்குறான், வெளியில் செடியெல்லாம் வெட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது இது மற்ற சவுதிகளுக்கும் வந்து அதை வந்து கொஞ்சம் பரவாயில்லையே, அப்போ உன் வீட்டில் டிரைவரே வந்து உன் வீட்டில் எப்படி வேலை செய்கிறானா, அப்போ என் வீட்டு டிரைவரும் செஞ்சால் என்ன, ஆமாம் என்ன வண்டி தானே ஓட்டுறான், வீட்டு வேலையும் பார்க்கல, என்ன தப்பு, பெருசாக ஒன்றும் வேலை இல்லையே அப்படின்ற எண்ணத்தில் இது அப்படியே திருப்பி வந்து அவங்களுக்கு சவுதி அரேபியா மக்களுக்குள்ளேயே வந்து அந்த வழக்கத்துக்கு வந்து அப்படியே பரவி பெருசாக மொத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து டிரைவர் வேலை மட்டும் கிடையாது. வீடு கழுவணும், கூட்டணும், உள்ளே வந்து செடிகளுக்கு இது இருந்தால் தண்ணி அடிக்கணும், வெளியில் வந்து அந்த மரம் இருந்தால் டிசைன் பண்ணணும், வெட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே வந்து இங்கே ஃபுல்லாக இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு 100ல் ஒரு 2 வீடு 3 வீடு வேணும்னா டிரைவர் வேலை மட்டும்தான், வேறு எந்த வேலையும் கிடையாது உனக்கு அப்படின்ற மாதிரி வேணால் இருக்கும். ஆனால் இங்கே மேக்ஸிமம் எல்லா வீடுகள்லேயும் வந்து டிரைவர் வந்து கம்பல்சரி வந்து வீடு கழுவணும், வியாழக்கிழமை சாயங்காலம் இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் வீடு கழுவணும், கூட்டணும், இல்லை வந்து உள்ள செடிகள் இருந்தால் செடிகளுக்கு தண்ணி அடிக்கணும், வெளியில் மரங்கள் இருந்தால் மரங்களை வந்து வெட்டணும், மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த இலைகள் வந்து கூட்டணும் வெளியில். இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு புது டிரைவர், புது ஆள் நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்தாப்புலன்னா அவர் வந்து என்ன நினைப்பாப்புல, நம்ம டிரைவர் வேலை மட்டும்தான் நினைப்பாப்புல. ஆனால் இங்கே வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஒரு 4-5 நாள் வண்டி விடுவாங்க. அப்புறம் உள்ளே வா வந்து இதை லேசாக அப்படி க்ளீன் பண்ணி விட்ரு, இதை கூட்டி விட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இதை மறுக்க முடியாது, யாராக இருந்தாலுமே வந்து மறுக்க முடியாது. சரி ஓகே நம்ம கூட்டுவோம், அதை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி
அதை கூட்டுவாங்க கொள்வாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவாயில்ல இது எல்லாம் என்ன வேலை சொன்னாலும் பார்க்குறான். அடுத்தடுத்து அதாவது இவங்க அடுத்தடுத்து வேலைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நல்ல ஒரு சில சவுதியில் இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்குற வேலைகளுக்கு வந்து இந்தா இந்த வேலை பார்த்துருக்க, இந்த ஒரு 50 ரியால் வச்சுக்க, இல்லை 100 ரியால் வச்சுக்க, சாப்பிட்டுக்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் ஒரு சில பேர் கொடுப்பாங்க. மே ஒரு சில பேர் எப்புடின்னா, உனக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம்ல, அந்த சம்பளத்தில் நீ வச்சு பார்த்துக்க எதுவும் பண்ணிக்க, இது என்ன ஒரு வேலையா, சின்ன சாதாரண வேலை தானே, எல்லா வேலையும் பாரு சேர்த்து அப்படின்ற ஒரு எண்ணமாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா சாப்பாடு கூட ஒரு சில பேர் கொடுப்பாங்க வீட்டிலேருந்து அந்த மாதிரி. ஆனால் டிரைவரை பொறுத்த வரைக்கும் டிரைவர் வேலைக்கு இப்போதைக்கு வந்து பேசிக் வந்து 1500 புதுசாக வர டிரைவர்களுக்கு. பழைய டிரைவர்களுக்கு அப்படின்னா சம்பளம் வந்து 1800 இல்லை 2000 லைசன்ஸ் உள்ள ஆளுகளுக்கு அப்படி போகுது. ஆனால் சவுதி அரேபியாவில் மேக்ஸிமம் வந்து சாப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் அவர் சம்பளத்தில் தான் சமைச்சு சாப்பிட்டு அவர் தான் பார்த்துக்கறணும். ஒரு சில வீடுகளில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு வந்து ஒரு சில வீடுகளில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பாங்க. ஒரு சில வீடுகளில் சாப்பாடு வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீடுகளும் நிறையா இருக்குது. அப்போ அப்படி பார்க்க போனோம்னா நமக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு டிரைவர் வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு வேலை சொல்கிறாங்க, நான் ஊரில் வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இதெல்லாம் கூட்டுறதுலாம் என் வேலையா, தண்ணி அடிக்கலாம் என் வேலைன்னு சொல்லிட்டு நம்ம முறுக்கிட்டு இருந்தோம்னா வாக்குவாதம் ஆகும், பிரச்சனை வரும். திருப்பி நம்ம காசு கட்டி வந்தது வந்து வேஸ்ட்டாக போகும். அவங்க நினச்சாங்கன்னா பட்டார்னு இல்லை நீ எனக்கு தேவையில்லை, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிற, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி டிக்கெட் அடித்து ஊருக்கு அனுப்பிட்டாங்கன்னா அது நமக்கு தான் நட்டம். அப்படி இருக்கும்போது அப்போ மேக்ஸிமம் வந்து இங்கே உள்ள இருக்கிற டிரைவர் வந்து வந்துட்டான், சரி பொறுத்து வந்து ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இங்கே வேலை பார்ப்பாங்க. ஆமாம், ஒரு சில வீடுகளில் வந்து நல்ல சவுதி அரேபியாவில் வந்து நல்ல மனுஷங்களும் இருப்பாங்க. சவுதி மக்கள் பரவாயில்ல எல்லா வேலையும் பார்க்குறான்னு சொல்கிறான், இவனுக்கு இந்த பார்க்குற வேலைக்கு காசு கொடுப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கூட வந்து இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளை மாதிரியே ஒரு சில பேர் வச்சு பார்த்துக்குருவாங்க. அவனுக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும், எது வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிற மக்களும் இருக்குது. இல்லை உன் வேலை என்ன, டிரைவர் வேலை, இந்த வேலை தான் போய் பாரு, அவ்வளோதான், சம்பளம் கொடுக்குறோம்ல மாதம் ஆச்சுன்னா அதை வச்சு நீ என்னையும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி. ஒரு சில இதில் டிக்கெட் அதாவது இப்போ எக்ஸிட்டில் போகிறாங்க அப்படின்போது ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூட வந்து அவங்க வந்து புக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவங்க சம்பளத்திலே தான் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில வீடுகளில் டபுள் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் டபுள் டிக்கெட் தான் போட்டு கொடுப்பாங்க, ரிட்டர்ன் போயிட்டு ஊருக்கு திருப்பி வர்றது அப்படின்னா. ஆனால் எக்ஸிட்டில் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வெறும் சிங்கிள் டிக்கெட் நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்ருவாங்க. இப்படிப்பட்ட மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆமாம், இது வந்து நம்ம வந்து இப்போ டிரைவர் வேலைக்கு வந்துட்டோம், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், வெயிட்டிங்கில் போட்டாங்க, ஒரு 3 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம், 5 மணி நேரம் கூட ஆகலாம், நம்ம வெயிட்டிங்கில் தான் கிடக்கணும். அதை வந்து நம்ம திருப்பி ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா விட மாட்டாங்க. அதான் உனக்கு சாப்பாடு இருக்குல்ல, காசு சம்பளம் கொடுக்குறோம்ல, நீ அதில் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து டிரைவர் வேலையில் வந்து பல சிக்கல்கள் நல்ல நிறை குறைகள் இருக்குது மக்களே. ஆமாம், ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம் மக்களே, சந்திப்போம். ஓகே, பாய்.